இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டு உங்க வீட்டு குப்பையெல்லாம் நான் எடுக்கணும் 500 பணத்தை நீங்க டெபாசிட்டா காட்டணும்னு சொல்றாங்க. 500 பலம் கட்டணும் இருக்க முடியாது. எங்க வீட்டு குப்பையெல்லாம் நாங்களே தூக்கி போயிட்டு குப்பத்தூர்ல போட்டுக்கிறோம் சொல்லிட்டு இந்த பொண்ணு போன் வச்சிருக்காங்க. போன்ல இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்தாரு. அதை கூட கேட்காம இந்த பொண்ணு ரொம்ப கோவமா பேசிட்டு போனையும் வச்சிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டுமே அந்த இடத்துக்கு வந்து ஏன் இந்த மாதிரி கத்தி நிக்கிற சொல்லி கேக்குறாங்க. குப்பையை வாரத்துக்கு போயிட்டு 500 பணம் கேட்கறாண்டி அதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே இவங்க கிட்ட கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா கால் நோண்டிட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறாங்க. காலங்காத்தாலே பொண்டாட்டி மூஞ்சில முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போதே நினைச்சேன் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு படிக்கட்டு இறங்கும் போது கீழே வந்துட்டமான்றாரு. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்ப பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் சண்டை போட்டுனே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரி இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி இவங்க தான் சமாதானம் படுத்துறாங்க. சும்மாவே எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காதீங்க. ஒரு கேம் ஆலாம் சொல்லிட்டு ஒரு போனையும் சுத்தி விடுறாங்க. ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கு நேரா தான் அந்த போனும் நிக்குது. உங்க பொண்டாட்டி நினைச்சு ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றாங்க. அவங்க பொண்டாட்டி பார்க்க கருப்பா இருப்பாங்க. அதனால கருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டை பாடி அவங்க பொண்டாட்டியும் கொஞ்சம் கலாய்க்கிறாரு. அதனால இந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் கருப்பா இருக்கிற விஷயம் இப்பதான் உனக்கு தெரியுமாடா? இப்ப போயிட்டு என்ன கலாச்சி நிக்கிற? சின்ன வயசுல இருந்தா இப்படி தாண்டா கருப்பு கருப்புன்னு சொல்லி கலாச்சி நிக்கிறானுங்க. உடம்பு தோல்ல என்னடா கருப்பு எல்லாம் பாத்து நிக்கிறீங்க? மனசை பாருங்கடா சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா திட்டினே இருக்காங்க. நான் தெரியாம உன கலாச்சிட்டமா மன்னிச்சிடுமா சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு சுத்தமா விடவே மாட்டாங்க. பயங்கரமா திட்டிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கதவு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஆள் பேப்பர் வச்சு நின்று இருக்கான். நான் தான் கார்பேஜ் எடுத்துக்கு 500 பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னல. சும்மா சும்மா வந்து நீங்க நின்னுக்கிறீங்க. இப்பெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துறோம் சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா கத்திட்டே இருக்காங்க. மேடம் நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது. இந்த பில்டிங் ஓனரோட தம்பி நானு. வாடகை அக்ரிமெண்ட் பேப்பரை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். நீங்க என்ன லபரபன்னு கத்தி நிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப சாஃப்டாவே பேசுறாரு. அவர் எதுக்காக வந்தாரு ஏன் வந்தாருன்னு அவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காம இந்த பொண்ணு பயங்கரமா திட்டறதுனால அவர்கிட்ட சாரின்னு சொல்றாங்க. நம்ம மனசு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகம் எப்பவுமே சுத்தணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பார்த்தாலும் ஆசைப்பட்டு இருக்கிறோம். மத்தவங்க மனசு புரிஞ்சுக்காம நம்ம படபடன்னு பேசுறதுனால எந்த விஷயத்தையும் நம்மளால மாத்த முடியாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க.